ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். திருச்சிராப்பள்ளியில் திருவனைக்காவலில் இருக்கிற ஜம்புகேஸ்வரர் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே உள்ள ஒரு தூணில் இந்த ஏகபாத சிவன் சிற்பத்தை காணலாம். மூர்த்திகளும் மூன்று மூர்த்திகளும் ஒரே பாதத்தில் நின்ற கோலத்தில், அதாவது பிரம்மா மற்றும் விஷ்ணு இருபுறங்களிலும் நடுவே சிவன் ஆகிய மூவரும் ஒரே ஒரு பாதத்தை நந்திதேவர் மீது ஊன்றி நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். ஏகபாத மூர்த்தி சிலைகள் பெரும்பாலும் தென்னிந்தியாவில் உள்ள ஆலயங்கள் பெரும்பாலும் காணப்படுகின்றன. சிவபெருமானின் 64 சிவ வடிவங்களில் ஒன்றே ஏகபாத மூர்த்தி வடிவம். சிவபெருமானுக்கு 64 சிவ வடிவங்கள் இருப்பதாக சைவ நெறி தத்துவம் சொல்கிறது. அதில் ஒன்றே ஏகபாத மூர்த்தி. ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன், பிரம்மா, விஷ்ணு ஆகிய 5 மூர்த்திகளும் ஒடுங்கி ஒரே உருவத்தில் காட்சியளிப்பதே இந்த மூர்த்தி. ஒழிக்காலம் எனப்படும் பிரளய காலத்தில் இந்த உலகமே நீரில் மூழ்கி அழியும். அப்போது உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் உமையவளாகிய சக்தி தேவியும் கூட இந்த ஏகபாத மூர்த்தியாகிய சிவபெருமானிடம் ஒடுங்கி விடுவார்கள். ஒழிக்காலத்தில் இவர் மட்டுமே அழியாமல் இருப்பார் என்று வேதங்கள் சொல்கின்றன. அனைத்து சக்திகளின் பிறப்பிடமாகவும் அனைத்து உயிர்களும் தஞ்சமடையும் இடமாகவும் இந்த ஏகபாத மூர்த்தி இருக்கிறார். இவரது சிலைகள் பெரும்பாலும் தென்னிந்தியாவில் ஆலயங்கள் காணப்படுகின்றன. 4 கரங்களுடன் 3 கண்கள் கொண்டவராய் ஒரு பாதத்தில் நின்ற கோலத்தில் அருளும் வடிவம் இவருடையது. ஒற்றை காலில் நிற்கும் சிவபெருமானுடைய இடுப்பின் வலது பக்கம் பிரம்மதேவனும் இடது பக்கம் மகாவிஷ்ணுவும் காட்சி தருகின்றனர். சிவபெருமானின் ஒற்றை கால் இந்த பிரபஞ்சத்தை தாங்கி நிற்கும் தூணாக கருதப்படுகிறது. வலது கை அபய முத்திரை காட்டியபடி இருக்க, இடது கை வரத முத்திரையை காட்டுகிறது. பின் 2 கரங்களிலும் மான் மற்றும் மழு தாங்கி அருளும் இந்த மூர்த்தியே ஏகபாதர்.